ஓகே, இப்போ ஜேபி சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையாடா. ஸோ அதோட அசம்ஷன், இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பாரு, அசம்ஷன் ஆஃப் சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் இயரே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித்தவுட் அசம்ஷன் எனி எக்கனாமிக் லாஸ் ஆர் நாட் பாசிபிள், அதர்வைஸ் இம்பாசிபிள். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு அசம்ஷனாக என்னமோ ஒரு கெஸ் இப்படி தான் இருக்கும், ஓகே இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸை வச்சு தான் வி கேன் ஃபார்முலேட் த எக்கனாமிக்ஸ் லாஸ். அதர்வைஸ் எக்கனாமிக்ஸ் லாஸ் என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. சரியா? ஸோ அந்த அசம்ஷன் இந்த லாவை பொறுத்த வரைக்கும், சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்ன அசம்ஷன் வி கேன் ஃபாலோட் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாரு, நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் கமாடிட்டி ஆர் இன்புட் கேன் அஃபெக்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் பையரோ அதர்வைஸ் இண்டிவிஜுவல் செல்லரோ எதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் இன்புட்லேயும். ஓகேவா? ஸோ எந்த இதுலேயுமே ப்ரைஸை வந்து ஒரு சிங்கிள் பர்சனால் ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. சரியா? அப்படின்னா இந்த இடத்துல என்னம்மா மீனிங், இந்த இடத்துல என்ன மார்க்கெட் இருக்கணும், தட் இஸ் எ பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும். சரியா? அடுத்தது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதலே பார்த்தோம் இல்லையா, இந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அடுத்தது பாரு, people are motivated by self-interest and self-interest determining the economic decisions. ஓகேவா? ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டால் நம்மளும் என்னதை டெவலப் ஆகணும், நம்மளும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால அவங்கள தானாக மோட்டிவேட் பண்ணி அதனால் நம்மளோட எக்கனாமிக் டிசிஷன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அடுத்தது பாரு, வெரி இம்பார்ட்டன்ட், லேசி ஃபேர் எக்கானமி. லேசி ஃபேர் பாலிசின்னா என்னடா, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. ஸோ லேசி ஃபேர் பாலிசி இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆட்டோமேட்டிக் and self-adjusting process of full employment equilibrium. So மார்க்கெட் ஃபோர்ஸை டிட்டர்மைன் எவ்ரி திங் இஸ் ரைட். ஓகேவா? ஸோ லேசி ஃபேரை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசமில் பார்த்தோம் இல்லையா, ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸே செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னடா, சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேவா? ஸோ சப்ளைக்கு தகுந்த மாதிரி டிமாண்டும், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளையும், அந்த ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி ப்ரைஸும் எப்படி ஆகிருக்கணும், செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும். சரியா? ஸோ அது வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். அடுத்தது, தேர் வில் பி த பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் லேபர் அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட் மார்க்கெட். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனோட ஃபீச்சர்ஸ் என்னமா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கணும். அடுத்தது என்னது, ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ எக்ஸிஸ்டாக இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி யூனிஃபார்ம் ப்ரைஸ், சேம் குட்ஸ், அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் திஸ் லா இஸ் அப்ளிகபிள், அதர்வைஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, தேர் இஸ் வேஜஸ் அண்ட் ப்ரைஸஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ வேஜஸும் ப்ரைஸும் என்ன ஆகிக்கலாம், ஆஃபன். ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னமா, சேஞ்ச், ஆஃபன் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓகே, மணி ஆக்ட் ஆஸ் த ஒன்லி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணியோட ரோல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்த்துருக்கோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஸ்டோர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் இருக்குது. பட் இந்த இடத்துல மணியோட ரோல் என்னமா, ஒன்லி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தான் வி கேன் யூஸ்ட் ஆஸ் த மணி. ஓகே, ஸோ அதே மாதிரி கீன்ஸ் என்னது, ஷார்ட் ரன் அனலிசிஸை பற்றி இங்கே சொல்ல, ஹி அஸ்யூம்ட் ஒன்லி த லாங் ரன் அனாலிசிஸ். ஓகே, அடுத்தது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏன்னா சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால ஓவர் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓவர் ப்ரொடக்ஷன் இல்லாதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் அரைஸ் ஆகாது. ஹோல் கண்ட்ரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? அடுத்தது, அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் யூஸ்ட் அன்டில் ரீச்சஸ் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். கண்ட்ரியில் இருக்கிற நம்ம அன்யூட்டிலைஸ்டு யூஸ் பண்ணாத ரிசோர்ஸஸ் எல்லாம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது, நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டட். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிட்டட் ரோல் டு பிளே. நான் சொன்னேன்ல முதலே, ஒன்லி வந்து என்னது, டிஃபென்ஸு, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், எஜுகேஷன், அந்த மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதர்வைஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, சப்ளை, டிமாண்டு, ப்ரைஸ், இந்த மூணும் அதுக்குள்ளேயே என்ன ஆகிக்கும், செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சரியா? அடுத்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி லீட்ஸ் டு த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம என்ன சடனாக இன்க்ரீஸ் பண்ணலாம், அதர்வைஸ் சடனாக டிக்ரீஸ் பண்ணலாம். அதனால் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கும். சரியா? தீஸ் ஆர் த அசம்ஷன் ஆஃப் த சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்.
ஓகே, அடுத்தது பாருங்கடா, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா. ஸோ இம்ப்ளிகேஷனா என்னமா, எஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அசம்ஷன் பார்த்தோம். இந்த அசம்ஷனை யூஸ் பண்ணி இந்த லா நம்ம மேக் பண்ணுறனால வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஷுட் பி அரைஸ்ட் இன் த கண்ட்ரிஸ் எக்கானமி. ஓகே, ஸோ இந்த லாவை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓவர் ப்ரொடக்ஷன் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ நாட் அரைசஸ். ஓகே, ஸோ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் இன் த எக்கானமி, இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு எம்ப்ளாய் தம் அப் டு த பாயிண்ட் ஆஃப் full employment. கண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணாத ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸை நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வர வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், we can earn the profit. அது என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டபிள் நேச்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ அண்டர் த கண்டிஷன் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் willing to accept reward on a bar with their productivity. அப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவலும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதோட ரிவார்ட் பேமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது, as automatic price mechanism operates in the economy, there is no need for the government intervention. Okay, so இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிலையும் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் வந்து நோ நீட். புரியுதா? அப்போ நம்ம ப்ரைஸ் மெக்கானிசம், சப்ளை, டிமாண்டு, ப்ரைஸ் இதே செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறனால இந்த இடத்துல கவர்மெண்ட்டோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிட்டட் ரோல் டு பிளே. ஓகேவா? பட் ஆனால் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, சம் இம்பார்ட்டன்ட் கேசஸில் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேலே போகிறப்ப அது என்ன எதை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதமா க்ரியேட் பண்ணிடும், மோனோபொலியை வந்து க்ரியேட் பண்ணிடும். அதனால் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இஸ் வெரி மஸ்ட். ஓகேவா? அடுத்தது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், ஆல்ரெடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலான்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்மளோட சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னாகும், ஈக்குவலாக மாறிடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் வந்து நேஷ்னல் இன்கமும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது, money performs only the medium of exchange function in the economy, so as people will not hold ideal money. ஓகேவா? ஐடியல்னா என்னமா, நம்ம கையிருப்பாக வச்சுக்கிறது, கேஷாக வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன இருக்காது, ஐடியல் மணி. ஓகே, கேஷாக வந்து அவங்க கையில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் சேல்ஸ் லாஸ். இம்ப்ளிகேஷனாக என்னடா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா. ஓகே.